ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சௌரலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. வளாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் இந்த பதிவினை சிறப்பாக பதிவிடுகிறேன். காதல் இந்த வார்த்தை செய்யும் மாயாஜாலமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த காதல் ஒருவருடைய வாழ்வில் வந்தால் அது என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் காதல் வந்தால் அந்த காதலை எப்படி அவங்க துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க, அதே போல் அவங்க பார்ட்னர்கிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அதே போல் அவங்க துணையை இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க என்பதையெல்லாம் நம்ம இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். நம்ம இந்த ராசிலாம் எப்படி இருப்பாங்க, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ற ஒரு ஐயம் இருந்து கொண்டே இருக்கும்லவா. 5 விரலும் ஒன்றாக இருப்பது கிடையாது. அதனால் எல்லாருக்கிட்டையும் சில நிறை குறைகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் நம்ம எப்படி கடந்து வரலாம், அதே போல் எந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்தால் நம்ம இந்த காதல் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எப்படி நம்ம காதலில் ஒரு வெற்றியை அடைவது, எப்படி நம்ம காதல்னு ஒன்று வந்துட்டால் நம்முடைய எதிர்த்தரப்பு நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கும் என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பதிவாக இருக்கும். கும்பராசி கும்ப லக்னத்திற்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கவிருக்கிறோம். அவங்க லவ், ரொமான்ஸ், ரிலேஷன்ஷிப், அதே போல் காதலுக்கு முன்பின் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்க பார்ட்னர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, இவங்க எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க, எந்த ராசிக்காரர்களுக்கு அவங்க மீது ஈர்ப்பு ஏற்படுது, எந்த ராசிக்காரர்கள் அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க என்ற பலவித தகவல்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம பொதுவான குணநலன்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு அனைத்து தகவல்களையும் நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம். கும்பராசி கால சக்கரத்தின் 11ஆம் இடம் லாபராசி. லாப நோக்கோடு தான் பழகுவாங்க கும்பராசி அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து இருக்குது. அதெல்லாம் நம்ம முழுமையாக எடுத்துக்கக்கூடாது. லக்னம் ராசிலெலாம் சூரியன் சம்மந்தப்பட்டுட்டார், இல்லை லக்னாதிபதியோடலாம் சம்மந்தப்பட்டார்னா இவங்களால தான் மற்றவர்களுக்கு நன்மை. கும்பராசியை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா வெற்றி நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த கும்பராசி பார்ப்பதற்கு ரொம்ப அமைதியான தோற்றம், அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் குணம் கொண்டவர்கள், மனப்பக்குவம் உடையவர்கள், ஒரு நியாயம் பற்றுச்சுன்னா பயமின்றி அவங்க கருத்தை சொல்லக்கூடியவர்கள், வெளிப்படையாக குடும்ப பாசம் அதிகம் இருக்கக்கூடியவர்கள். ஒரு சிலருக்கு படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது, அந்த மாதிரி ஒரு வேலையை செய்வாங்க. எந்த வேலையையும் சிறப்பாக நேர்த்தியாக செய்து முடிக்கும் திறன் படைத்தவர்கள். ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க, பிடிக்குன்னா 10 அடி தள்ளி நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க தன் சொந்த முயற்சியால் ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். லக்ஸுரியாக வாழணுன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். நேர்மை குணம் அதிகமாக இருக்கும். அந்த நேர்மையை இவங்களால சரியாக ஃபாலோ பண்ண முடியாது. இந்த லக்ஸுரியாக வாழணுன்றதுக்காக ஒரு சில நேரங்களில் அதில் விட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க நிதானமாக செயல்பட்டாலும் நிரந்தர வெற்றியை காணக்கூடியவர்கள். பெரும்பாலும் இவங்க வெளியூர் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பிறப்பிடத்தில் இருப்பது கிடையாது. கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் வெற்றியாளருக்கு பின்புலமாக பக்கபலமாக துணையாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லலாம். பேச்சு நிதானமாக பொறுமையாக சாதுரியமாக இருக்கும். ஒரு சிலர் பேசியே காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கோபக்காரங்க, தான் செய்வது தான் சரின்னுவாங்க. ஒரு சிலர்லாம் ஒரு விஷயம் தப்புன்னா கூட அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் சரின்னு சொல்லுவாங்க, செய்யவும் செய்வாங்க. அவங்க சொல்கிறதுக்கு மற்றவங்க சரின்னு ஆமோதிக்கணும்னு பெரும்பான்மையோர் நினைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகம் சொல்லலாம். பொதுநல விஷயத்தில் அதிகப்படியான நாட்டம் கொண்டவர்கள், சமுதாயத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க, அரசியல் துறையிலலாம் அப்படின்னு நிறைய கும்பராசிக்காரர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஞானமும் இவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும், அறிவுத்தில் நிறையா இருக்கும். இந்த ஒரு சில கலைகளில் ஒரு புக்ஸு எழுதுகிறவங்க, ஒரு ஆத்தர்லாம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டுபிடிப்புகள் கூட கண்டுபிடிச்சவங்களாம் அந்த கும்பராசி லக்னத்தில் இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னா அங்கே இவங்க இருக்க மாட்டாங்க.
ஏன்னா இதனுடைய அமைப்பே வந்து கலசம்தான். அதுக்கு எங்கே மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்குதோ அந்த இடத்துல இருக்கும். உறவுகள்கிட்டையும் அப்படி தான். மதியாதோர் தலைவாசல் மிதிக்க வேணாம் என்ற சொல்லுக்கேற்ப எந்த உறவுகிட்ட வந்து மதிப்பு மரியாதை இருக்கோ அந்த உறவுகிட்ட தான் இவங்க வந்து ஸ்நேகமே வச்சுக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வேலை பார்க்குற இடத்துல கூட சம்பளம் கிடைக்கிறதுக்காக வேலை செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் மதிப்பு கிடைக்கலன்னா அந்த இடத்துல இருந்து இங்கே வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். உயர்கல்வி பயிலக்கூடிய அம்சம் ஒரு சிலருக்கு இருந்தாலும் ஒரு சில தடை ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் தான் படித்து முடிக்கிறாங்க. சகோதர சகோதரிகள் உறவுகிட்ட வந்து அதிக பாசம் கொண்டவர்கள், அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, நிறைய நேசம் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடும் ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். சந்திரன் வந்து இவங்களுக்கு 6ஆம் வீடாக வரும். அவங்களுக்கு தாய் கிரகம். தாயோட கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்படி இல்லையா தாயோட வந்து பிரிந்திருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஒரு வேலை விஷயமா ஒரு படிப்பு விஷயமா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். தந்தை மீது பாசம் அதிகம் கொண்டவர்கள். இவங்களால வந்து பணத்தை சேமித்து வைக்க முடியாது. அதனால் வந்து இவங்க முறையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த பணம் வந்து பாதுகாக்கப்படும், விரயமாகாமல். ஏன்னா இவங்களுடைய லக்னாதிபதியே 12ஆம் அதிபதி விரையாதிபதியும் வர்றதுனால. அதே போல் இவங்க வந்து ரகசியம் காப்பாற்றுவார்கள். அவருடைய ரகசியத்தை வந்து மற்றவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குதுன்னு மற்றவங்க வந்து தெரிகிற வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க ரகசியம் சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை சொல்லாத அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னால் அதையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றவங்க வந்து பொய் சொல்லனா இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. பொய் சொல்கிறதும் இவங்களுக்கு பிடிக்காது. அதே போல் மற்றவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க என்பதை எளிதில் கண்டுபிடிக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு விஷயத்தை வந்து நினைக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா அதை அடைந்தே தீருவாங்க. அதே போல் ஒரு பொருளை வந்து அடையணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதை அடைவதற்காக என்ன செய்யணுமோ அந்த முயற்சியில் ஈடுபட்டு அதை அடைந்தே தீர்வார்கள் என்று சொல்லலாம். மற்றவர்கள் தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து அறிவுரை கூறி திருத்தக்கூடியவர்கள். அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல குணமாக இவங்கக்கிட்ட நிறைய காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். காதல் வந்து இவங்களுக்கு ஈஸியாகவே வரும். இவங்க வந்து அது மேலே ஈர்ப்பு ஆர்வம் அதிகம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். காதல் வாழ்க்கையில் காதலை அடைவதற்காக எதை வேணுமானாலும் விட்டு கொடுப்பார்கள். அந்த காதலை அடையணுன்ற எண்ணம் மட்டுமே இவங்கக்கிட்ட வந்து அதிகப்படியாக காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இவங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் எதிர்த்தரப்பை வந்து அவ்வளோ சீக்கிரம் வசீகரம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதனுடைய 5ஆம் அதிபதியே புதனாகவும் 4ஆம் அதிபதியே சுக்கிரனாகவுமே வரும். அதனால் வந்து இவங்களுக்கு வசீகரிக்கும் ஆற்றல் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலருக்கு திருமணத்திற்கு பிறகும் ஒரு கூடுதல் உறவு ஏற்பட்டுருது ஒரு தசாபுதிலாம் சிறப்பான இல்லாத காலத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க காதல் காமம் ரெண்டுத்தையும் அடைய இல்லை ஒரு சந்தோஷம் அடையணும் அப்படின்னாலும் நிறைய போராட்டங்களை வந்து பிரச்சனைகளையும் இவங்க சந்திக்கிறாங்க. ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா அவங்களுக்கு கூடவே ஒரு பிரச்சனையும் சேர்ந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலருக்கு பெரும்பாலும் வந்து குடும்ப வாழ்க்கை வந்து இவங்களுக்கு பாதிக்கப்படும். இவங்களுடைய 7ஆம் அதிபதியே வந்து சூரியனாக வரும். அது பகை கிரகமாக இருக்கிறதுனால இவங்க வந்து தன் துணை எது சொன்னாலுமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. தன் துணைக்கிட்டே வந்து ஒரு அன்பாக இருக்கிறத விட அவங்க குடும்பத்தார்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க. அப்படி அவங்க குடும்பத்தாரை மாமியாரை கைக்குள்ளே போட்டுக்கும்போது தான் இந்த கும்பராசிலாகனா இவங்க வாழ்க்கை அங்கே செழிக்கும். அதுவும் இவங்களுக்கு வந்து ஒரு கிரக ஆக்டிவேஷனாகவே ஆகிடும். பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து துணையை விட துணையின் குடும்பத்தாரை பிடிக்குது. அதே போல் அவங்க குடும்பத்தாரும் இவங்க குடும்பமும் இவங்க நல்லவங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இவங்களுடைய நடவடிக்கையும் இருக்கும். அவங்க துணை வந்து இவங்களை அவ்வளோ சீக்கிரம் பாராட்டவும் செய்யாது அப்படின்னு வந்து இங்கே பார்க்கலாம். நம்ம இவங்க வந்து எதை சொன்னாலுமே அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை வந்து உடனுக்குடனே பூர்த்தி செஞ்சுருவாங்க. இவங்கள போல் வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இவங்க குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நடந்துக்கக்கூடியவங்க. ஆனால் துணை வந்து எதை சொன்னாலும் இவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து அப்படியே வந்து அச்சு பிசகாமல் ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. அதில் பிரச்சனை ஏற்பட்டால் அதுக்கப்புறம் பிரச்சனை ஏற்பட்டுடுச்சுன்னு புலம்பக்கூடியவங்களும் இவங்களே அப்படின்னு வந்து சொல்லலாம். காதலும் சரி வெற்றி பெறதுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள். அதே போல் திருமண வாழ்க்கையிலையும் காதல் சக்ஸஸ் ஆனாலும் காதலுக்கு சக்ஸஸ் ஆகட்டாலும் பிரச்சனை இவங்களோட வாழ்க்கையில் அந்த காதல்னு போயிட்டாலும் அங்கே பிரச்சனை ஏற்பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருமணத்தில் நிறைய தடை தாமதங்களை சந்திக்கக்கூடியவர்களாகவும் குழந்தை பிறப்பிலும் நிறைய தடை தாமதங்கள் வந்து ஒரு சிலர் சந்திக்கிறாங்க. திருமணம்னும்போது இந்த கும்ப ராசி லக்னத்துக்கு பொறுமையாக நம்ம ஜாதக பொருத்தம் பார்த்து அமைக்கும்போது தான்
காத்திர தோஷம், தார தோஷம்லாம் நான் சரியாக பார்த்து அமைக்கும்போது தான் இவங்க வந்து பெரும்பாலும் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் அவங்க வாழ்க்கையை வந்து கடந்து வராங்க. இல்லைன்னா பெரும்பாலும் பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாகவே காலம் முழுவதும் சென்று கொண்டிருக்குது இவங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். மேற்கண்ட பொதுவான குணநலன்களை உடைய கும்ப ராசி லக்னக்கார ஆண் பெண் இருவருடைய லவ் ரிலேஷன்ஷிப் ரொமான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். 2 பேருக்கும் வந்து ஒரே மாதிரியான குணங்களும் உள்ள உணர்வுகளும் வெளிப்பாடுகளும் இருக்கும். ஆண்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். கும்ப ராசி இது காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம். சிற்றின்பம், பேரின்பம், ஆதாயம், லாபம், ஒரு உறவு, ஒரு வரவு, இதையெல்லாம் வந்து சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது சந்தோஷத்தை அனுபவிக்கும் இடம்னு வந்து சிறப்பாக சொல்லிடலாம். ஏன்னா சனியுடைய வீடு காற்று ராசி, அது மட்டும் அல்லாமல் இது வந்து ஒரு ஸ்திர ராசி. அப்போ இவங்க வந்து ஒரு காதலில் வந்து விழுந்துட்டாங்கன்னா அந்த காதலில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர். பெரும்பாலும் வந்து கும்பராசி ஆண்கள் வந்து யாரையும் வந்து நம்பி இருப்பது கிடையாது. அது ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையும் நம்பி வந்து அவங்க வாழ்கிறது கிடையாது. அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு காதல்னு ஒன்று வந்து வருதுன்னு வைங்க. அந்த காதலில் வந்து இவங்களை வந்து யாரும் வந்து பார்ட்னர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாத அளவுக்கு, கேள்வி கேட்கக்கூடாத அளவுக்கு அந்த பார்ட்னர் இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ சில பேருக்கு வந்து ஒரு நாலேஜ் அட்ராக்ஷனோ எமோஷனல் அட்ராக்ஷனோ இருந்தால் போதும்னுவாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர் நல்லா வந்து ஃபிட் அண்ட் ஃபைனாக ஆஜானுபாகுவாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு பயணங்கள் வந்து ரொம்ப பிடிக்குது. இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து ஒருத்தரை பார்த்துக்கும் பொழுது, ஒரு ட்ராவல் பண்ணும் பொழுது, இல்லை வந்து பேசும் பொழுது, இல்லை ஒரு காஃபி ஷாப்பில் வந்து சந்தித்து கொள்ளும் பொழுது இவங்களுடைய நட்பு மலருது அப்படின்னு சொல்லலாம். டே டு டே லைஃப்பில் அவங்க வந்து தினமும் பார்த்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு அங்கே வந்து நட்பாக மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து எமோஷ்னலாக வந்து அவங்கக்கிட்ட கனெக்ட் ஆகிறத விட சென்ஸ் வந்து மேட்ச் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, என்ன சிந்திக்கிறாங்களோ அதை வந்து பார்ட்னர் வந்து நினைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் அதே போல் அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் எமோஷ்னலாக மேட்ச் ஆகிடுச்சுன்னா இவங்க வந்து அவங்கக்கிட்ட வந்து இன்னும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பம் வந்து ஒரு நல்ல ஒரு கால்குலேட் போடும். ஒரு கெட்டிக்காரத்தனமான ஒரு ராசி, ஏற்கனவே அந்த லாப ராசின்னு வேறு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னா இது வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது எப்படி இருக்கும், இது எவ்வளோ இருக்கும், இதனுடைய வேல்யூ என்ன, இது எங்கே போய் முடியும் அப்படின்லாம் இது வந்து முன்கூட்டியே வந்து ஒரு கால்குலேட் பண்ணோம். அந்த கால்குலேட் வந்து அதுக்கு சரியாக வந்துருச்சுன்னா அதை பார்ட்னர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணிடுது. இந்த இடத்துல வந்து 3 நட்சத்திரங்கள் காணப்படும். இந்த 3 நட்சத்திரங்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஒரே மாதிரியாக தான் அவங்க குணநலன்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து பார்ட்னர்கிட்ட வந்து ஒரு காதலை போய் சொல்லிட்ட பிறகு அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்க இவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வந்து நிறைய துணிச்சலோடும் தைரியத்தோடும் செயல்படக்கூடியவங்க. இவங்க வந்து ரிஸ்க் டேக்கர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். தைரியமாக அவங்க லைஃப்பில் எந்தவித ரிஸ்கையும் எடுப்பாங்க. ஏன்னா டே டு டே லைஃப்பில் வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அப்படி தான் இவங்க வந்து பார்ட்னரோட ஒரு லவ் ரொமான்ஸில் கூட புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, ஒரு ஜேர்னியை விரும்புறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தைரியமாகவும் துணிச்சலோடையும் வந்து அதை செஞ்சிடுறாங்க. பார்ட்னருக்கும் வந்து அதை பிடிக்கிற மாதிரி இவங்க வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுதான் கும்பத்தோட ஸ்பெஷல். அதில் அதனுடைய அட்வான்டேஜ்னு கூட நம்ம வந்து இதை தாராளமாக இங்கே வந்து குறிப்பிடலாம். இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து ஆன பிறகு இவங்க ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆன பிறகு இவங்களுடைய உறவு எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ஏற்கனவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் ஒரு ஃபேஷனும் உடைய ராசி நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு காற்று போல், அதாவது எப்படி காற்று வந்து ஒரு தென்றலாக
ஒரு சூறாவளியாக, இல்லை ஒரு வேகமாக, இல்லை வெயில் காலத்தில் ஒரு உஷ்ண காற்றாக, குளிர் காலத்தில் ஒரு வாடை காற்றாக வீசுதோ, அந்த காற்று தட்பவெப்பநிலைக்கு மாறுதோ, அந்த மாதிரி இவங்க சூழலுக்கு ஏற்றாற் போல் இவங்களுடைய உள்ள வெளிப்பாடுகளும் மன வெளிப்பாடுகளும் காணப்படும். அந்த மன வெளிப்பாடுகள் வந்து அந்த இயல்புகள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருமணத்திற்கு பிறகு பார்ட்னர் வந்து அவங்கள வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கவனிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், பெட்டராக வந்து அவங்கள ட்ரீட் பண்ணணும், புதுசாக பெட்டராக அவங்கள ட்ரீட் பண்ண பார்ட்னரோட வந்து அவங்க அதிகப்படியாக நேசிக்கிறாங்க, விரும்புகிறாங்க, அன்போடு வந்து கலந்துருக்கிறாங்க, வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழ்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஒரு சந்தோஷத்திற்கும் ஆர்வத்திற்கும் வந்து ஒரு தடை ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் வந்து பின்னடைவு ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏதாவது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப சம்பாதிக்க போகிறோம், புதுசாக வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம், டூர் போக போகிறோம், நான் வந்து புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கேன் என்று ஏதாவது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருந்தால் கும்பம் வந்து அதை வந்து ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க ஆசை ஈர்ப்பு இப்படி தான் இருக்குதுன்னு வந்து நம்ம சிறப்பாக பார்க்க முடியுது. கும்பம் வந்து ஒரு விஷயத்தில் வந்து நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லும். அது எந்த விஷயம்னா, பார்ட்னர் வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கும். உடலில் வந்து ஏதாவது ஒரு டல்லாவோ இல்லை ஒரு டீக்காகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பம் வந்து பார்ட்னர்கிட்ட வந்து என்றைக்கும் எமோஷ்னலாக வந்து டிபெண்டாக இருக்காது. ஏன்னா இவங்கக்கிட்ட எமோஷ்னல் இருந்தாலும் பார்ட்னரை சார்ந்து அவங்க வந்து எமோஷ்னலாக டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இண்டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க. பார்ட்னர் வந்து எமோஷ்னலாக ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாலும் கூட இவங்க பெருசாக அவங்க கூட வந்து ஷ்ரிங்க் ஆகுறதில்ல. ஏன்னா வந்து இது இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய ராசி என்பதனால இவங்க ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி, மணி மேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வாழ்க்கையோட எய்ம் கோல் இல்லை லைஃப் பிளான் பார்ட்னர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறதாக எதுவானாலும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர் கூட தான் இவங்க வந்து மேட்ச் ஆகுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டான பார்ட்னரோட கும்பம் வந்து கனெக்ட் ஆகிச்சுன்னா அங்கே வந்து ட்ரபுள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டான பார்ட்னராக இல்லாமல் ஒரு நாலேஜபிளான பார்ட்னராக இருக்கும்பொழுது கும்பத்துக்கு வந்து அங்கே வந்து ட்ரபுள் வர்றதில்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி தான் வந்து இருக்குது கும்ப ராசி லக்னக்காரர்களுடைய அன்பு, காதல், அவங்களுடைய புரிதல், அவங்களுடைய திருமணத்திற்கு பின் இருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் இந்த ரூபத்தில் தான் வந்து அவங்கள சுற்றி அமையுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான். பொதுவாக கும்பம் வந்து லாப கணக்கு போடக்கூடிய ராசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லாப கணக்கு போடுதோ இல்லையோ இவங்களை வந்து கேள்வி கேட்கக்கூடாது, இவங்களுக்கு எந்த வகையிலும் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. இவங்களுக்கு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனோட இவங்களுக்கு சென்ஸும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா இவங்க வந்து அங்கே வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு வந்து தாராளமாக சொல்லலாம். கும்ப ராசி லக்னத்தில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு காதல் வாழ்க்கையிலையும் திருமண வாழ்க்கையிலையும் அவங்களுடைய உள்ள உணர்வுகள் என்ன வெளிப்பாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். 2 பேருக்குமே ஆண் பெண் இருவருக்குமே ஒரே எண்ண வெளிப்பாடுகளாக தான் இருக்கும். ஒரு சில சின்ன வித்தியாசங்கள் தான். இந்த இடத்தில் காணப்பட நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா அவிட்டம் 3, 4, சதயம் 4 பாதங்கள், புரட்டாதி 3 பாதங்கள் இருக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல குணம், மனம், பார்ப்பதற்கு மென்மையாக எளிமையாக இருக்கக்கூடியவர்கள். பூசா போல ஒரு உடல் தோற்றம் அவங்களுக்கு காணப்படும். மற்றவரை வந்து எளிதில் வசீகரிக்கக்கூடியவர்கள், நல்ல முகப்பொழிவு காணப்படும் சொல்லலாம். இவங்களுடைய பேச்சு ஒரு சிலருக்கு மென்மையாக இருந்தாலும் தங்களுடைய கருத்துக்களை வந்து ஆழமாக வந்து பதிவிடக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு முடிவை வந்து எடுக்க மாட்டாங்க, எடுத்தால் அவங்க முடிவில் வந்து உள்ள உறுதி கொண்டவர்கள் அப்படின்லாம். சுயமரியாதையை வந்து எதிர்பார்ப்பாங்க எப்பயும் எங்கேயுமே அப்படின்னு சொல்லலாம். அது வீட்டிலே ஆகட்டும், வேலை பார்க்கும் இடமாகட்டும், புகுந்த வீட்லேயும் பிறந்த வீட்டின் பெருமையை நிலைநாட்டக்கூடியவர்கள். புகுந்த வீட்டையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மற்றவர்களை வந்து எளிதாக புரிந்து கொள்ள கூடியவங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, எந்த கான்செப்டில் பேசுகிறாங்க என்பதை புரிந்து இவங்களும் வந்து அவர்களுக்கு ஏற்றாற் போல் நெளிவு சுழிவாக பேசக்கூடிய பக்குவம் நிறைந்தவர்கள் சொல்லலாம். கும்பத்துக்கிட்ட வந்து நிறைய பல திறமைகள் இருக்கும். குடத்திலிட்ட விழுக்காய்
இருப்பாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து இந்த கும்ப ராசி லக்னத்தில் பிறந்துட்டு லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள்லாம் வந்து இந்த என்ன பண்ணணுன்னா, ஒரு பானை வாங்கிக்கலாம். அப்படி இல்லை ஒரு சின்ன ஒரு குடம் மாதிரி அது உள்ள வந்து ஒரு விளக்கை ஏற்றிட்டு அதுலேருந்து அந்த விளக்கை எடுத்து மேலே வைக்கணும். வைக்கும்பொழுது குடத்திலிட்டு விளக்கு போல் இருக்கின்ற என்னுடைய வாழ்க்கை இனிமேல் குன்றிலிட்ட விளக்கு போல் நல்லா வந்து மிளிரணும், நல்லா ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்ம அப்போ அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமோ இல்லை ஒரு ரெகக்னைஸோ வந்து ஒரு தடைப்படுது, ஒரு நாள் பட்டு இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த முறையை நீங்கள் வந்து இந்த வழிபாட்டு முறையை வந்து நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா, உங்கள் குலதெய்வத்துக்கிட்டேயோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயோ நீங்கள் வழிபாட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய அந்த கோரிக்கை வந்து நிறைவேறும். நீங்களும் வந்து சமூகத்தில் ஒரு முன்னுரிமை பெற்ற நபராக இருப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய அவிட்டம் வந்து ரொம்ப வந்து ஒரு கோபக்கார நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து கோபமாக இருக்கும்போது மற்றவங்க யார் பேசினாலும் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த கோபம் தணிந்த பிறகு தான் அவங்கக்கிட்ட சொன்னால் நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கோபமும் டென்ஷனும் வந்து இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கிட்ட காணப்படும். சகோதரர்களை நேசிக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சதய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து நிறைய வந்து அறிவுத்திறமை காணப்படும். அவங்க வந்து ஒரு டெக்னிக்கல் லைனில் ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறாங்க. பொதுவாக அந்த கும்பராசி பெண்களே வந்து ஒரு கல்வி, மருத்துவம் போன்ற துறைகள்லையும், அதே போல் அந்த மண் மனை தொடர்பான தொழில்கள்லையும், ஒரு ஃபேஷன் டிசைன், ஒரு ஆடை ஆபரணத்துறை, ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லிட்டு இந்த சிவில் ஃபீல்டில் என்னென்ன இருக்கோ அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான அனைத்து துறைகள்லையும் அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. ஒரு அரசு துறையிலையாக இருந்தாலும் சரி, ஒரு கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு தலைமை பொறுப்புகளெல்லாம் இப்போ வகிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு சிறப்பான ஒரு நிர்வகிக்கும் திறன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். சதயம் வந்து ஒரு நிறைய தந்திரம் அதுக்கிட்ட இருக்கும். புத்திசாலித்தனமும் சிறப்பாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து மிக சிறப்பாக நேர்த்தியாக அச்சீவ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். புரட்டாதி வந்து கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். வார்த்தைகள் வந்து தெளிவாக இருக்கும். அது என்ன சொல்ல வருதோ அதனுடைய கருத்துக்களை வந்து ஆழமாக பதிவு செய்வாங்க. அதனால் பார்க்குறவங்களுக்கு வந்து இவங்க என்ன ரொம்ப கர்வமாக இருக்கிறாங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, திமிர் பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்கன்னு கூட நினைக்க தோணும். அந்த அவங்க சொல்ல வர கருத்தை வந்து ஆழமாக பதிய வைக்கக்கூடியது. அந்தளவுக்கு வந்து நாலேஜபிளாக இருக்கும் புரட்டாதியை பொறுத்த வரைக்கும். நிறைய வந்து இந்த கல்வித்துறையெல்லாம் அவங்க வந்து மிகப்பெரிய இடத்த பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, இருக்கிற ஃபெசிலிட்டியை வைத்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை வந்து சிறப்பாக திறம்பட செயல்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு குழந்தைகள் மீதும் கணவர் மீதும் அதிக அளவு பற்று இருக்கும். அந்த அளவுக்கு பேணி காப்பாங்க. பிள்ளைங்களாம் தப்பு சொல்லி செஞ்சால் அதை திருத்தி நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள். பிள்ளைகள் மட்டும் இல்லை, யார் தப்பு செய்தாலுமே அதை உடனே வந்து கண்டித்து நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்லெண்ணம் கொண்டவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க திருமணம் செய்கிற இடத்துல வந்து ஒரு வசதி வாய்ப்பே இல்லைன்னா கூட இவங்க திருமணம் செய்த பிறகு ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு, வண்டி வாகனம்ட்டு ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அரசியல், அரசாங்கத்துறையெல்லாம் நல்லா கொடிகட்டி பறக்கக்கூடிய இந்த கும்பராசி எங்கே இருக்குதோ அங்கே வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க பெண்கள் வந்து காதலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கும்பராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் துணையை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சப்போஸ் வந்து ஒரு காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பெற்றோருடைய சம்மதம், குடும்பத்தாருடைய சம்மதம் பெற்று திருமணம் செய்துக்கணும். அப்போ தான் அவங்க வாழ்க்கைக்கு வந்து அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடித்தளமாக இருக்கும். ஒரு அவசரப்பட்டோ ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதோ இல்லை துணை கூட போயிடுறதோ அவங்க வாழ்க்கையில் பின்னாடி வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் பெண்கள் வந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய 7ஆம் அதிபதியே சூரியன் ஆவார். அப்போ அந்த காலத்துக்கிட்ட எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஈகோ கிளாஷ் ஏற்பட்டுடும். உங்களால் வந்து அங்கே வந்து சரியாக வந்து போக முடியாது. பெற்றோர் பார்த்து திருமணம் பண்ணாலே ஒரு நெருடல் ஏற்படும். அப்போ நீங்களாக போகும்பொழுது அப்போ இன்னும் வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதுக்கு தான் குடும்பத்தாருடைய சப்போர்ட் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. கும்ப ராசியில் பிறந்த பெண்கள் வந்து ரொம்ப திறமைசாலிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் வந்து குடும்ப பிரச்சனைகளை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. வீட்டில் இருந்து அவங்க வந்து அந்த இடத்துல எவ்வளோ பெரிய கடினமான சூழலாக இருந்தாலும் அதில் வந்து நின்று ஜெயிக்கக்கூடியவர்கள். ஆண்களாவது இருக்க மாட்டாங்க, டக்குன்னு வெளில போயிடுவாங்க. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்ப கௌரவத்துக்காகவும் தன்மானத்திற்காகவும் பெரிதும் வந்து பாடுபடக்கூடியவர்கள். ஆண் மாதிரி பாடுபடுவாங்க. அந்த கும்பராசி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இன்னும் வந்து இந்த அவிட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா
ஆண்களே வியந்து போகிற அளவுக்கு அங்கே வந்து அவங்க செயல்பாடுகள் இருக்கும். அந்தளவுக்கு கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. கும்பராசி பெண்களை வந்து நம்ம வந்து அவங்கள வந்து வாழ்க்கை துணையாக அடையும்பொழுது நம்ம குடும்பம் வந்து என்றைக்குமே வந்து ஒரு கௌரவம், ஒரு சிறப்பு, வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெற்று ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அனைத்து வகையிலையுமே அவங்க வந்து ஒரு இருக்குதே இல்லை அப்படின்னு பார்க்காம ஒரு குடும்பத்தை வந்து திறம்பட நடத்தக்கூடியவர்கள். இவங்க வந்து காதல் பண்ணுறாங்க, இல்லை இவங்களுக்கு யார் வந்து நட்பாக வருவாங்க, இவங்களுக்கு யார் மீது வந்து ஈர்ப்பு ஏற்படும் இந்த கும்ப ராசி லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கும்பராசி வந்து ஒரு காற்று ராசி. இதற்கு வந்து எதிர்த்தரப்பு வந்து நெருப்பு ராசியாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டுருது. அவங்களோட வந்து நட்பாகவோ காதலனாகவோ காதலியாகவோ துணையாகவோ வராங்க. அவங்களால வந்து ஆதாயம் ஏற்பட்டாலும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு மன உளைச்சலும் ஏற்பட்டுரும். வாழ்க்கை துணை வந்து இவங்களை வந்து டாமினேட் பண்ணக்கூடியதாக இருப்பாங்க. இவங்க வந்து அதை கட்டுப்பட மாட்டாங்க. ஏன்னா இவங்களே வந்து உணர்ச்சி வசக்கூடியதாகவும் கோபம் கொண்டவராகவும் இருப்பாங்க. அதற்கு ஈக்குவலாக அவங்களுடைய வாழ்க்கை துணையும் அதே மாதிரி வந்து இருக்கும்போது அங்கே நிறைய கான்ட்ரவர்சியல் போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க சொல்கிறதுக்கும் இவங்களும் தலையாட்ட மாட்டாங்க. இவங்களும் அவங்க 2 பேரும் விட்டு கொடுத்து போகிறதுல நிறைய ஒரு ஈகோ கிளாஷ் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுநல விஷயங்களில் வந்து ரொம்ப வந்து இவங்க நாட்டமாக ஒரு அரசியல் அரசாங்கத்துறையிலாம் இருக்கக்கூடியவர்கள். பெரும்பாலும் எங்களுடைய திருமண வாழ்க்கையில் நிறைய வந்து இவங்க விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு காதலாகட்டும் இல்லை ஒரு திருமணமாகட்டும் அவங்க ஒரு சந்தோஷத்தை நோக்கி போகும்போது அடுத்து அவங்கள வந்து ஒரு பிரச்சனையும் பின்தொடரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பராசிக்கு வந்து 7ஆம் அதிபதியே சூரியனாக வருவார். இப்போ இந்த 7ஆம் அதிபதி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆட்சியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து திருமண வாழ்வையில் வந்து ஒரு பிரச்சனையும் திருமணத்தில் ஒரு தாமதமும் ஏற்படும். அதனால் சூரியன்லாம் 7ல் அமர்ந்துட்டார், ஆட்சி ஆகிட்டாருன்னா திருமணமாகி ஒரு ராசி லக்னத்திற்கு ஒரு 7ல் இந்த மாதிரி சூரியன் ஆட்சியாகி நமக்கு வந்து அவர் காத்திரஸ்தானாதிபதியும் ஆயிட்டார் அப்படின்னும்போது திருமணம் ஆனாலும் பிரச்சனை வர்றதுனால ஒரு 15 வருடம் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு பொறுமை காத்து வரணும். சொல்லுவாங்கள்ல 50 வயசு வரைக்கும் பொறுமையாரு அதுக்கப்புறம் சரியாக போயிடணுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த கான்செப்ட் தான். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி புதன் வந்து ஆட்சி பெற்றும் 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருக்கும்போதெல்லாம் இவங்க காதல் வெற்றி அடையுது அப்படின்னு வந்து சொல்லலாம். காதல் வெற்றி அடைஞ்சாலும் அந்த கல்யாணத்தில் போய் அவங்க வந்து காலம் ஃபுல்லாக வாழ்கிறாங்களா என்பது அவங்க ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் பாவ கிரகங்களான சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது இல்லாமல் 7ஆம் அதிபதி வந்து வக்ரமாக இல்லாமல் நீசம் பெற்று இல்லாமல்லாம் இருக்கணும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தாரதோஷம் கலத்திர தோஷத்தை வந்து கொடுத்துருது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த தோஷம் இருக்கும் ஜாதகங்கள்லாம் இணைக்கும்போது நம்ம ரொம்ப வந்து கவனமாகவே இருக்கணும். இப்போ ஒரு 5ஆம் 7ஆம் அதிபதிகள் தொடர்பு, 5, 7 அதிபதிகள் சம்பந்தம், 5ஆம் அதிபதியை சுயச்சாரம் பெற்றுலாம் இருக்கும்போது குரு சுக்கிரன் இந்த பார்வையெல்லாம் தொடர்பு பெறும்போது ஒரு 2, 5, 7, 11லாம் சம்மந்தப்படும் பொழுது காதலும் சக்ஸஸ் ஆகி இவங்களுக்கு திருமணம் நடந்தாலும் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு பிரச்சனையாகவே ஓடும். அதுலேயும் இவங்க வந்து அப்படியே வந்து பிரச்சனை இருந்தாலும் அதோட வந்து இந்த சுபர் தொடர்புகளாக இருக்கும்போது பிரியாமல் அப்படியே வந்து சண்டை சச்சரவோடவே கூடலுமாக கடந்து வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய கும்பராசியில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து பெரும்பான்மையாக ஒரு சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 1, 2, 3 அப்படின்னு கைவிட்டு எண்ணிடலாம். அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய இல்வாழ்க்கை அமைஞ்சிருது. அதனால் வந்து நிறைய வந்து பொறுமை காத்து போகணும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் வந்து இங்கே அதிகம் பொறுமை காக்கப்பட வேண்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ கும்பம் வந்து ஒருத்தரை வந்து லவ் பண்ணிடுறாங்க. சரி நம்மளுக்கு வந்து காதெல்லாம் வேணான்றோம், நமக்கு செட் ஆகாதுன்றோம் அப்படின்னு அந்த கர்மானு வேலை செய்யும் இல்லையா. இப்போ லவ் வந்துடுது. இப்போ இந்த லவ்வை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்மூத்தாக போகணும் அப்படின்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த உறவை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கும்பராசி லவ் பண்ண ஆரம்பித்த உடனே அவங்க எதிர்பாவம் வந்து மிதுன வீடு ஆகிடும். இவங்களுடைய 5ஆம் பாவம் மிதுனம். எந்த ராசி லக்னத்தை வந்து இவங்க வந்து விரும்பினாலுமே அவங்க வந்து மிதுன வீடு ஆகிடுவாங்க. காதலன் காதலியோட ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும், கவனமாக இருக்கணும். காதலன் அல்லது காதலி அல்லாத வேறொரு நபருடன் இவங்க வந்து எந்த வகையிலும் ஒரு நட்பை வந்து ஏற்படுத்திக்க கூடாது. அதே போல் காதலுக்கு மீடியேட்டர் வைக்கிறேன், இடைத்தரகர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்சார கனவு படம் மாதிரி நம்ம
பிரபுதேவாவை தூது அனுப்புவாங்களா, அந்த மாதிரி தூது அனுப்பக்கூடாது. இதெல்லாம் வந்து இவங்க காதலில் வந்து தவிர்த்துடணும். அதே போல் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அடடா இந்த காதல் ஜோடியாக ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா மறுநாளே ஊற்றி மூடிடும் அந்த காதல். எப்போவுமே வந்து உங்கள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ உங்கள் காதல் சம்மந்தமான ஒரு ஒரு ஃபோட்டோஸு நீங்கள் வந்து உங்கள் விஷயங்களை ரொம்ப பெருமளவு வந்து வெளியில் வந்து பரப்புறதை வந்து நீங்கள் நிறுத்திடுங்க. ஒரு லவ்வை போய் ப்ரப்போஸ் பண்ணால் ஃப்ரெண்டு கூட போய் சொல்கிறேன், அவங்கக்கிட்ட சொல்கிறேன், இவங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் காதல் நடவடிக்கைகளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரகசியமாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் காதல் பாதுகாக்கப்படும். நீங்கள் ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட வெளியில் வந்து அது கண்ணு மூக்கு காது வச்சுலாம் அதுக்கு வந்து டிசைன் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் உங்கள் காதல் வந்து பார்த்தாலே பட்டுன்னு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த காசிப் ராசி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் அது வந்து நீங்கள் சொல்லனா கூட தானாக பரவும்போது அதை கண்திருஷ்டி மாதிரி அப்படி பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். காதலன் காதலி வந்து கம்யூனிகேஷனில் வந்து திருப்பியாக தான் சொல்கிறேன், கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அடிக்கடி வந்து ஒரு சிறுதூர பிரயாணங்கள், காதலன் காதலி கூட ரொம்ப சின்னதாக ஒரு ட்ராவல்லாம் வச்சுக்கோங்க. தெளிவாக 2 பேரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கணும். கோபமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொருத்தரை தூது அனுப்புறது வைத்து கொள்ளக்கூடாது. உங்கள் உறவில் வந்து 3வது நபர் தலையிடாத வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உங்களுடைய கல்யாண வாழ்க்கையாக இருந்தாலும் அது வந்து ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுடைய வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு காதல் ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகும், கல்யாணம் ஆகாது. இல்லை காதல் சக்ஸஸ் ஆகி கல்யாணமாகி போனாலும் வாழ்க்கையில் பெரும்பாலும் பிரச்சனை வரும். இதெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதக அமைப்பை பொறுத்து தான். உங்களுக்கு முதல்ல காதலுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சூட்டபுளா, அந்த காதல் பண்ணாலும் உங்களுக்கு திருமணத்திற்கு அது கொண்டு செல்லுமா, திருமணத்துக்கு கொண்டு சொன்னாலும் சென்றாலும் உங்கள் 2 பேருக்கும் வந்து அது நீடித்திருக்குமா என்பதெல்லாம் அவரவர் சுய ஜாதகம் அவருடைய தசாபுத்தியை பொறுத்து தான் அமையும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஆண் பெண் இருவரையும் வந்து பார்ட்னராக வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம். எல்லார்கிட்டையுமே நிறைய குறைகள்லாம் இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு இவங்க வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு அக்கறை, ஒரு கனிவோடு ஒரு குடும்பத்தை வந்து எடுத்து செல்றதுலேருந்து, ஒரு உழைக்கிறதுலேருந்து, ஒரு நாலேஜபிளாக யோசிக்கிறதுலேருந்து, ஒரு நல்ல ஒரு அறிவுத்திறனோடு செயல்படுறதுலேருந்து, ஒரு நல்ல ஒரு இரக்க குணம், ஒரு நிர்வாகத்திறன், ஒரு நேர்மை, இதெல்லாமே வந்து இவங்ககிட்ட காணப்படும். அதனால் கும்ப ராசி ஆண் பெண்ணை நம்ம தாராளமாக பார்ட்னராக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் காதல் வந்துடுது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காதல் வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து மன மகிழ்வு கிடைக்குமா, சக்ஸஸ் ஆகுமா, இல்லை இந்த காதல் வந்தால் அந்த காதலால் அவங்களுக்கு வந்து மன வருத்தம் உண்டாகி அவங்க வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுடுமா என்பதை வந்து பார்த்துடலாம். ஒருத்தருக்கு காதல் ரொமான்ஸ் இதெல்லாம் வரணும்னா அதுக்கு ஒருத்தர் தான் இருக்காது, சுக்கிரன் தான் அதுக்கு காரணம். அந்த சுக்கிரன் சிறப்பாக இருக்கும்பொழுது அந்த காதல் சிறப்பாக அமைஞ்சிடும்னு சொல்லலாம். அதை தாண்டி ஒவ்வொரு லக்னத்திற்கும் 5ஆம் பாவமும் வந்து காதலையும் ரொமான்ஸையும் அதே போல் கற்பையும் சுட்டி காட்டும்னு சொல்லலாம். அதே போல் ஒரிஜினல் கால சக்கரத்தின் 5ஆம் பாவமான சிம்மமும் இந்த இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும். சிறப்பாக இருக்கும்போது அவங்க காதல் வந்து சந்தோஷத்தையும் கொடுத்துது, அந்த காதலில் அவங்க வெற்றியும் அடைஞ்சிடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து டெய்லி பேசஸில் காதல்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து வாழ்க்கையில் ஒரு முறை தான் காதலிப்பாங்க, ஏன்டா காதலிச்சோன்னு சொல்லிட்டு அப்படியே நொந்து போயிடுவாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து காதல்னாலே என்னன்னு தெரியாது, அப்படியே கடந்து வந்துடுவாங்க. அதில் சந்தோஷமும் நான் என்ன வருத்தம்னா என்னன்னே தெரியாது. ஒரு சிலர் வந்து ப்ளே பாய் ப்ளே கேர்ளாக இருப்பாங்க, ரொமான்ஸ் டெய்லி கூட நடக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு வந்து 13-14 வயசுலேயே வந்து காதல் ஆரம்பிச்சிடும். வாழ்நாள் முழுவதும் அந்த காதல் ஒரு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு வயசில் வந்து காதல்னாலே என்னன்னு தெரியாது, ஆனால் வயதான காலத்தில் ஒரு 50-40 வயதுக்கு மேலே அவளுக்கு அந்த காதல் வந்து பாடாப்படுத்தும். என்னடா இது, நம்மளுக்கு காதல் செய்கிற வயசே கிடையாது, ஆனால் நம்ம இந்த அளவுக்கு பாடுபடுறோமேன்னு. இதுக்கெல்லாம் காரணம் நான் சொன்ன சுக்கிரனும் 5ஆம் பாவ அதிபதியும் நம்ம லக்னத்தின் 5ஆம் பாவ அதிபதியும் காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் பாவமான சிம்மமுமே அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி ஒரு 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்களான திருவாதிரை, சித்திரை, திருவோணம். இதெல்லாம் எப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சுக்கிரன்
கேதுவுடைய நட்சத்திர சாரம் பெற்றுடுச்சு அப்படின்னாலும், நம்ம 5ஆம் பாவா அதிபதி வந்து கேதுவுடைய சாரம் பெற்றுட்டாலும் இவங்க வந்து இந்த பிறவியில் காதலுக்கு கடன்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா அது காதலுக்கு கடன்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம், இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு ஒரு நொடியில் காதலை தந்துட்டு அந்த காதலால் அவங்க ஃபுல்லுடைய எமோஷனையும் வந்து ட்ரெயின் ஆக்கிடும். அந்த எனர்ஜியே வந்து அவங்க வந்து இந்த காதலுக்காகவே ஏங்கி ஏங்கி ட்ரை ஆக்குற மாதிரி வைத்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒன்லி வந்து நீங்கள் தான் அன்பு செலுத்துவீங்க, எதிர்த்தரப்பினரிடமிருந்து அந்த அன்பை முழுமையாக எதிர்பார்க்க முடியாது. ஒன்லி அவுட் கோயிங் தான், நோ இன்கம்மிங். அந்த காதலை நினச்சி எண்ணி எண்ணி உருகி அவங்க வாழ்க்கையே வந்து தடம் புரண்டிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் நம்மளுடைய ஒரிஜினல் சிம்மம் கால சக்கரத்தின் 5ஆம் இடமான சிம்மத்துலேயும் ராகு கேது சனிலாம் இருக்கக்கூடாது. சனிலாம் இருந்தால் ஒரு காதலையும் கொடுத்துரும், அந்த காதல் ஏண்டா பண்ணோன்ற அளவுக்கு நம்மளுக்கு பாடமும் புகழிட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லக்னமோ நம்மளுடைய சந்திரனோ நம்மளுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனோ இல்லை லக்ன அதிபதியோ சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்களான திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டுட்டா காதலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் மேற்கொண்ட அமைப்புகளும் இந்த நட்சத்திர சாரமும் வாங்கி இருந்ததுன்னா காதலிருந்து ஒரு அடி தள்ளி நிற்பது ரொம்ப நம்மளுக்கு சிறப்பு வாய்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த நட்சத்திர சாரம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலோ இல்லை உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இருந்தாலோ நம்ம ரொம்ப அவேராக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு அந்த காதலில் ஒரு சின்ன ஒரு மைனஸ்னாலும் அவர்களால் வந்து தாங்கிக் கொள்ளவே முடியாது. இப்போ அன்பு என்ற ஒரு எமோஷ்னலில் போய் நம்ம அவங்க வந்து பயங்கரமாக மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளிவர முடியாது. இப்போ நம்ம குழந்தை ஜாதகத்தில் பார்த்துட்டோம், நம்ம பிள்ளைங்க ஜாதகத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு பால் மைண்டடாக வளர்த்துட்டு வந்துடணும். ஏன்னா அந்த லவ்ன்ற வார்த்தை வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணிடமோ ஒரு பெண் ஒரு ஆணிடமோ சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, எல்லோரும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லலான்ற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம கொண்டாந்துடணும். எல்லாருக்கிட்டையும் ஐ லவ் யூ சொல்ல வைக்கணும். இல்லைனா பிள்ளைகளுடைய படிக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அந்த படிப்பே அவங்களுக்கு வந்து பாதித்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. இல்லை ஒரு 27 வயது இளைஞனாக இருக்கான்னா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க, ஒரு நல்லா சம்பாதிப்பான். அந்த கெரியரே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்ட்டு போயிட்டு அவனுடைய கெரியரே வந்து அதில் வந்து அவனுக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா நான் செலுத்துகிற அன்பு கிடைக்கல, அந்த பொண்ணு வேறு யார்கிட்டயோ பேசுகிறா செய்கிறான்னு அப்படி வந்து அவன் மன உளைச்சல் ஆகி அவன் லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணிக்குவான். அப்படி இல்லை ஒரு 40-50 வயதை கடந்துருது அப்படின்னா அவங்க அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க திருமண வாழ்க்கையும் சரி இருக்காது, ஒரு அன்பையே எதிர்பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு யார்கிட்டனா பேச போவாங்க, அங்கே ஒரு அன்பை எதிர்பார்த்து அதனால் அவங்க வாழ்க்கையும் பாலாகும், அவங்க உடல் ஆரோக்கியமும் கெட்டுடும். அதனால் இந்த காலகட்டங்களில் நம்ம இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சின்ன பொழுதுலேருந்தே நம்மளுக்கு நிறைய மோட்டிவேஷன் சொல்லி கொடுக்கணும், நிறைய மெடிடேஷன் யோகா தியானம் அவங்கள பண்ண வைக்கணும், நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாட்டு டான்ஸு அப்படின்னு ஏதாவது ஒரு கலையில் வந்து அவங்கள வந்து ஈடுபடுத்திக்கணும். இப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து அந்த இடத்த வந்து சிறப்பாக கடந்து வந்துடுவாங்க. இதே வந்து உறவு கிரகங்கள்லாம் ஒரு தசை நடத்துது ஒரு சின்ன வயசுலனாலும், அதே போல் வயதை கடந்து இந்த உறவு கிரகங்கள் புதன் செவ்வாய் சுக்கிரன்லாம் தசை நடத்தும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நட்சத்திரங்கள்லாம் சம்மந்தப்பட்டுட்டாலும் கவனமாக இருக்கணும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் குருலாம் இந்த திருவாதிரை திருவோணம் சித்திரையிலலாம் சம்மந்தப்பட்டுடுச்சுன்னா ரொம்ப லவ்ன்ற பேஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப அவேராக இருக்கணும். நம்ம அதிலேருந்து போய் மாட்டிட்டோன்னா அதிலேருந்து வெளியே வருவது ரொம்ப கடினம். இல்லை ஒரு சிலருக்கு வேறு மாதிரி அவங்க 5ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணியஸ்தானமோ இல்லை நம்ம கர்மாவோ சிறப்பாக இருந்தால் அதிலேருந்து வெளிவரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால் நம்மளுக்கு காதலால் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த அமைப்பு உடையவர்கள் காதல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 1008 தடவை யோசிக்கணும். நம்ம எதையும் எதிர்பார்க்கல அவங்கக்கிட்ட இருந்து, நான் தாராளமாக அன்பை மட்டும் தான் கொடுப்பேன், எதையும் எதிர்பார்க்க மாட்டேன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லைன்னா அதிலேருந்து விலகி இருப்பதே நல்லது. குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடணும். ஏன்னா என்றைக்குமே காதல்னாலே அது
திருமணம்னாலும் நம்மளுக்கு 7ஆம் பாவம்ன்றதே நம்மளுக்கு அகைன்ஸ்டு தான். அந்த இடத்துல வந்து நிறைய நம்ம விட்டு கொடுக்கும்பொழுது நம்மளுடைய லக்ன பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் தோஷம்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ற பிறவியில் நம்ம வேலை, நம்மளுடைய சுகம், பொருளாதாரம் அப்படின்னு நோக்கியே ஓடிருப்போம். நம்ம உறவுகளை வந்து மதித்திருக்க மாட்டோம். அதனால தான் இந்த காலகட்டங்களில் இந்த தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் வந்து சம்மந்தப்படுது. இன்னும் நம்மளுக்கு வந்து இதை நம்ம தெளிவாக நம்ம வந்து அறிந்து கொள்ளணும்னா நம்ம சுய ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்து கொள்ளணும். நம்ம குழந்தைங்க ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் வந்து 5ஆம் பாவாதிபதி சம்மந்தப்பட்டாலோ, இல்லை 5ஆம் பாவ முனை அதை சம்மந்தப்பட்டாலோ, இல்லை சுக்கிரனே அது சம்மந்தப்பட்டாலோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க சொசைட்டியில் வந்து ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் பழக நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். அவங்கள வந்து சின்ன வயதுலேருந்தே நல்ல எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே போல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே அவங்கள வந்து நம்ம ஈடுபட வைக்கணும். ஒரு கலை, ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு, டான்ஸு, மியூசிக்கு, அதே போல் நல்லா யோகா, மெடிடேஷன், சிலம்பம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீர விளையாட்டுகள்லையோ, இல்லை ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய செயல்கள்லையோ, இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக அதே போல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே அவங்கள அழகுபடுத்திக்கிற மாதிரி நம்ம வந்து அவங்கள ஒரு தனித்தன்மையாக இருக்க நம்ம வந்து சின்ன வயதுலேருந்தே ஊக்கப்படுத்தி கொண்டு வரும்பொழுது இவங்க இந்த எமோஷனலை வந்து சரியாக பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த எமோஷனல் ட்ராமாக்குள்ளே அவங்க வந்து விழுந்துட மாட்டாங்க, அவங்க லைஃப்பையும் தொலைச்சிக்க மாட்டாங்க. அதே போல் இவங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லவ்ன்ற வார்த்தையை வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்கிற மாதிரி இருக்கணும். அவங்க நாய்க்குட்டி, பூனைக்குட்டியிலேருந்து நம்ம பெட்ஸுக்கிட்டேருந்து நம்ம உறவுகளில் யாரை பார்த்தாலுமே அவங்க ஐ லவ் யூன்னு வந்து சொல்லும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியலாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து கிடச்சிரும். ஏன்னா இந்த வார்த்தை, இந்த ஐ லவ் யூன்ற வார்த்தை வந்து இவங்களை ரொம்ப வந்து வசீகரிச்சிடும். இந்த வார்த்தையை கேட்டாலும் அவங்க வந்து ஏமாந்துருவாங்க. அதனால் இன்டெரக்டாக அவங்க வந்து இந்த எமோஷனல் ட்ராமாக்குள்ளே விழாமல் நம்ம சின்னதுலேருந்தே அவங்களுக்கு வந்து பக்குவமாக நம்ம சொல்லி கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லை நம்ம ஜாதகத்திலேயே பெரியவங்களாகிட்டோம், நம்மளுக்கு தெரியல, இது நாள் வரைக்கும் கடந்துட்டு வந்துடணும். இதுலேருந்து நம்ம அவேராக இருந்துக்கணும். காதல்னு ஒன்று வந்துட்டால் அதில் நம்ம வந்து போய் நம்மளால் வந்து அதில் சர்வே பண்ண முடியாது. இல்லை நான் எதையும் வந்து எதிர்பார்க்க மாட்டேன். இந்த அமைப்பு இருக்கவங்கெல்லாம் காதல்னு ஒன்று போயிட்டா தாமரை தண்ணி மாதிரி இருந்துக்கணும், பட்டும் படாமல். அப்படி வந்து இவங்க என்ன வேணுமோ அந்த லவ்வுக்கு தேவையானதை செஞ்சுட்டு அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்காமல் இருக்கும்போது இந்த காதல் ஸ்மூத்தாக போயிடும். அங்கே ஏதாவது எதிர்பார்த்தாங்க, அங்கே கிட்ட போனாங்கனாலே அந்த காதல் வந்து கட் ஆகிட்டு போயிடும். ஒன்லி அங்கே வந்து சர்வீஸ் மோடு தான், நோ எக்ஸ்பெக்டேஷன் எனும்போது தான் அந்த காதலில் வந்து சேதாரம் இல்லாமல் சிறப்பாக கடந்து வந்துடலாம். மேற்கண்ட அமைப்பு நம்மளுக்கு இருக்குது, நம்மளுக்கு சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னாலே நம்ம உறவு, காதல் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டோம்னாலே தாமரை இலையில் தண்ணீர் போல் நம்ம இருந்துக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்கிட்ட ரொம்ப போய் அப்படியே டீப்பாக ஈடுபாடு வச்சுக்கக்கூடாது. நம்ம கிட்ட போனால் அது வந்து கட் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் போயிடும். அதனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்க உறவு சார்ந்த விஷயங்கள்லேயும் நம்ம லவ்வுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு எமோஷனில் போய் மாட்டிக்கொள்வதை தவிர்த்து கொள்ளணும். நம்ம அமைப்பு இதான், நம்ம கொடுப்புறாதான், அதனால் நம்ம அனைத்து உயிர்களிடம் அன்பு செலுத்திட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இல்லை, சுக்கிரன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலும், சுக்கிரன்னாலே நம்மளுக்கு வந்து 4 பேரை லவ் பண்ணுறது, நல்ல பெரிய காரு, பங்களா இதெல்லாம் கிடையாது. சுக்கிரன் ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்குது, இல்லை சுக்கிரனை சிறப்பாக்கி கொள்ளணும்னாலே நம்ம அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தணும், எதையும் எதிர்பாராமல். அதுதான் அங்கே வந்து ஒரு மறைமுகமான சூட்சமா அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம எதிர்பார்க்காம நம்ம வந்து அன்பை செலுத்தும் போது அதை விட பல மடங்கு நம்ம வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அடைவோம் என்பது தான் அதனுடைய தாத்பரியமே. நம்ம ஒரு விஷயத்தில் வந்து கவனமாகவும் தெளிவாகவும் இருந்துக்கணும். மேற்கண்ட அமைப்புகள்லாம் ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டுட்டா ஆணாக இருந்தால் பெண்ணாலையும், பெண்ணாக இருந்தால் ஆணாலையும் நமக்கு இந்த ஜென்மத்தில் நல்லதை செய்ய முடியாதுன்னு இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். போன பிறவியில் செய்த தப்பை நம்ம இந்த பிறவிலையும் செய்திடக்கூடாது. ஏன்னா உறவுகளை கவனிக்காமல் இருந்தோம், இந்த பிறவியில் நம்ம அந்த உறவுகளுக்கான மதிப்பை கொடுக்கணும் என்பதிலையும் இன்னும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். முடிந்த வரை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா அந்த காதலுக்காக உண்மையாக இருங்க, ஜெனுவினாக இருங்க. அப்படி இருந்தால் அந்த காதல் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கவலையே படக்கூடாது. ஒரு உறவு நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது எப்படி இருந்தாலும் கிடைச்சிரும். அதை வந்து யார் தடுத்தாலும் இல்லை கட்டி போட்டு வச்சாலும் அந்த உறவு நம்மக்கிட்ட வந்தே சேரும். எது நமக்கு கிடைக்கணுமோ அது நாம் அடைந்தே தீர்வோம். அதனால் இப்போ லவ் நம்மளுக்கு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய
வாழ்நாளை வந்து நம்ம அந்த நேரத்தில் வந்து கெடுத்துக்கக்கூடாது. அந்த சூழலை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கடந்து வந்துடணும். குறிப்பாக நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த நட்சத்திரங்கள், இந்த சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் வந்து இப்போ திருவாதிரை சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படி இல்லை அவங்க கேரக்டரையே வந்து தப்பாக பேசுகிற மாதிரி ஆகிடும். அவங்க முதுகுலேயே பச்சை கொடுத்துரும் அவங்க கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஒரு சித்திரை சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க வந்து அவங்க வாயாலேயே கெடுத்துக்குவாங்க. பிரச்சனைக்கு அவங்களே காரணமாக இருப்பாங்க. யானை அந்த நல்லே மண்ணை வாரி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க காதலில் நடந்துக்குவாங்க. அதே போல் திருவோணம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். நம்ம லவ்வருக்கு நம்ம ஏற்றவங்க தானா, நம்ம தகுதியானவங்க தானா அப்படின்னு நினச்சி ஏங்கி ஏங்கி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, தன்னைத்தானே நோகடிச்சிக்கிறது, ஹேட் பண்ணிக்கிறது, அவங்க உடம்ப அவங்களே வந்து ஒரு சிலர் அந்த கையறுத்துக்கிறதுலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க வாழ்நாளை வந்து அவங்க சதைச்சிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஒன்று மட்டும், நம்மளுடைய லக்னம், லக்னாதிபதி சந்திரன், இல்லை 5ஆம் பாவமோ இல்லை 5ஆம் பாவாதிபதியோ, அந்த 5ஆம் பாவ முனை, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரங்கள்லாம் சம்மந்தப்படுது. சொன்ன மாதிரி இந்த கேதுலாம் சம்மந்தப்படுறாரு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இன்னும் வேறு சில அமைப்புகள்லாம் இருக்குது. இதில் விதியும் இருக்குது, விதி விலக்கும் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி அமைப்புலாம் வந்துருச்சுன்னா நம்ம காதல்லேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு அடியில் நிறைய நம்ம தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் கர்மா வந்து வேலை செய்யும் இல்லையா, அப்படி இருந்து காதல் வந்துடுச்சு, அப்போ நம்ம நேரம் நல்லா இருக்குது, நம்ம கர்மா நல்லா இருக்குதுன்னா பாசிட்டிவாக இருக்குது அந்த காதல்னா ஓகேன்னு கலந்து வந்துடுங்க. அப்படி இல்லை நெகட்டிவாக இருக்குதுன்னா அதனால் வந்து நீங்கள் மனம் தளராதீங்க. காதல் நம்ம லைஃப்பில் வந்து இல்லை ஏமாற்றிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. அடுத்து உங்கள் லைஃப்க்கான முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளை தாராளமாக பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அந்த காலத்தையும் அந்த வயசையும் விட்டுட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு திரும்பி வராது. ஆனால் காதல் எத்தனை காதல் வேணாலும் உங்களுக்கு திரும்பி வரலாம்.